ஹலோ மகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரமணி. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டான ஒரு டெம்ப்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ மட்டன் சுக்கா ஆட்டுக்கறியை வச்சு ஒரு சுக்கா ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறோன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பச்சை மிளகா, அதாவது இந்த மட்டன் சுக்காக்கு என்னென்ன தேவைன்றதை நம்ம முதையே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து ஒரு 6 பச்சை மிளகா வேணுங்க. சரிங்களா, 2 கிலோ மட்டன் சுக்காவுக்கு ஒரு 6 போதும். ஒரு நீளமான பச்சை மிளகா இருந்தால் ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நம்ம 2 கீறி எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ பச்சை மிளகா வந்து மொத்தமாக நான் மட்டன் சுக்கா போட மாட்டேன். நான் வந்து இன்னொரு ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் சேர்த்து வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கட்டாயமாக தேவை. சரிங்களா, இஞ்சி பாதி பூண்டு பாதி ரெண்டுமே சம அளவு எடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி வந்து நல்லா வெட்டி நல்லா நைஸாக அரைச்சி சுத்தமாக கழுவிட்டு நைஸாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம். இது முக்கியமான ஒன்று. ஒரு 2 கிலோவுக்கு வந்து ஒரு 4 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயமாக 4 பல்லாரி வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுக்கணும். நம்ம இஞ்சி கழுவி வச்சு நம்ம பூண்டெல்லாம் தட்டி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. வெங்காயத்தெல்லாம் உரித்து வச்சுட்டு நம்ம தக்காளியெல்லாம் கழுவி வச்சு ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து கிரேவி மாதிரி மட்டன் சுக்கா வந்து நம்ம கடையில் கிரேவி மாதிரி வைப்போம். செமி கிரேவியாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவோம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நம்ம ஈக்குவலான ரேஞ்சுக்கு நம்ம அறுத்து நல்லா ஒன்றா மையாக அரைச்சி வச்சுக்கிறணும். அதுதான் அந்த கிரேவி டேஸ்ட் வந்து நம்ம கொடுக்கும். 2 கிலோவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 4 பெரிய பல்லாரி வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கலாம். அது கூட சேர்ந்து ஒரு 5-6 தக்காளி, இல்லைன்னா ஒரு பெரிய தக்காளி இருந்தால் 5 தக்காளி போதும். சின்னதாக இருந்தால் ஒரு 6-7 தக்காளி போட்டால் போதும். ஓகே, இதையும் நல்லா மையாக அரைச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய பல்லாரி வெங்காயத்தை நல்லா நைஸாக வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம தேவையான வெங்காயத்தெல்லாம் வெட்டி வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சமையல் பண்ணுற வேலை தான் அடுத்து. ஓகே, அடுப்பில் வந்து சட்டி ஏற்றியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 கிலோ பிடிக்கிற அளவுக்கு, 2 கிலோனா நம்மளுக்கு ஒரு 4 லிட்டரு இல்லை 5 லிட்டரு தண்ணி பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சட்டி வேணும். சரிங்களா, சட்டி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் 200 ml ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 6 பச்சை மிளகாய் அதெல்லாம் எடுத்து தட்டில் ரெடியாக வச்சுட்டு கல்பாசி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு, அதே மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் அரைச்ச ஒரு பொடி வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையை போட்டு வெடிக்க விட்டுறலாம். ஓகே, அப்புறம் மிச்சம் இருக்க வெங்காயத்தில் ஒன்றா கூட்டி நல்லா வதக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகே, வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா 3/4 வேக்காடு நல்லா வெந்துடணும். சரிங்களா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிரேவி மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா வெங்காயம் வந்து தனியாக தெரியும். வெங்காயம் நல்லா குழையிற அளவுக்கு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வதங்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூனு, மட்டன் மசாலா, அதாவது கரம் மசாலாவும் சரி மட்டன் மசாலா எதுனாலும் சரி 1 டேபிள் ஸ்பூனு, பெப்பர் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வதங்க ஆரம்பிச்சிடும். அந்த தண்ணி ஊற்றுறதுனால அந்த எசன்ஸ் வந்து மேலே ஏறி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி வந்து உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம்.
ஓகே, இது எல்லாமே நல்லா கிண்டி விட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த தக்காளி வெங்காயம் அரைச்ச கிரேவி வந்து நல்லா வேகணும். அது வெந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து 2 கிலோ மட்டன் சுக்கா இளம் ஆட்டுக்கறியை வந்து நல்லா கழுவி ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக கழுவிடணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம அந்த கிரேவி செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த கிரேவி வந்து சூப்பராக எசன்ஸோடு மேலே நிற்கும். அதில் வந்து இந்த கறியெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கணும். இதில் 2 கிலோவுக்கு வந்து எவ்வளோ போடணும்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அந்த மல்லிப்பொடி போட்டோம் இல்லையா, அந்த அளவுக்கு இதில் உப்பு போடலாம். இது வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 லிட்டர் தண்ணி வந்து சாலிடாக ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த 3 லிட்டர் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சா தான் அந்த கறி வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த தண்ணியும் ஆவியாகி கொஞ்சம் நல்லா குறைஞ்சி செமி கிரேவியாக நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஓகே, நல்லாத்தையும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் ஆவி வந்து வெளியே போகாமல் சீக்கிரமாக வேகும். ஓகே, இது இளம் ஆட்டுக்கறின்றனால வேகமாகவே வெந்துருச்சுங்க. சூப்பரான ஒரு வாசனையும் சரி, இந்த வெந்து இளங்கறி அதனால வேகமாக வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லூஸாக இருக்கும்போது நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது ஆறும்போது நல்லா கெட்டியாயிரும். சரிங்களா, நீங்கள் ரொம்ப கெட்டியாக எடுத்து ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப கெட்டி கிரேவியாக இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது மேலே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லி இலையை வந்து மேலாப்பில் போட்டோம் அப்படின்னா வாசம் வந்து சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.